தாய் தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாய் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சா செல்வம் அவர்களே, இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான மக்கள் போராளி எங்கள் தலைவர் பீமா பாண்டியன் அவர்களே, இங்கே முன்னிலை வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் சேது முனியசாமி அவர்களே, அண்ணன் தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் ராசு கணேசன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆறுமுகம் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் நிலக்கோட்டை பா முத்துராஜா அவர்களே, தேனி மாவட்ட செயலாளர் எஸ் சுரேஷ் அவர்களே, மதுரை மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் முத்துப்பாண்டி அவர்களே, சேலம் மாவட்ட செயலாளர் அண்ணன் குமார் அவர்களே, அரியலூர் மாவட்ட செயலாளர் மைக்கேல் ராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நான் சார்ந்த அணியினுடைய ராமநாதபுரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் பூபதி ராஜா அவர்களே, சிவகங்கை மாவட்ட இளைஞரணி செயலாளர் மாரி மருதுபாண்டி அவர்களே, மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் அண்ணன் ராஜா அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரமேஷ் அவர்களே, தேனி மாவட்ட செயலாளர் ஆகாஷ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை இருக்கக்கூடிய ஊடக பிரிவாளர்களே, ஒன்றிய நகர கழக செயலாளர்களே, தொழிற்சங்க செயலாளர்களே, விவசாய அணி செயலாளர்களே, மகளிர் அணி செயலாளர்களே, எங்களை என்றும் நலம் விரும்பியாக இருக்கக்கூடிய தேவர் மீடியா தமிழ் கம்ரேட்டினுடைய அண்ணன் சடையாண்டி அவர்களே, பிஎம்பி மீடியா நிறுவர்களே, நியூஸ் 28 தமிழ்நாடு நிறுவர்களே, பகத்சிங் ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகளே, என்றும் என்னை உயிராக பார்க்கக்கூடிய உங்கள் அன்பால் என்னை வாழ வைத்திருக்கக்கூடிய தமிழன் தொழிற்சங்க உறுப்பினர்களே, எங்கள் நினைவில் என்றும் வாழக்கூடிய தெய்வ திரு மாறன் மைக்கேல் அவர்களே, மற்றும் நிர்வாகிகளே, தாய் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை எதற்காக மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்தில் நடத்த வேண்டும் என்ற முடிவு வந்தது என்றால், தாய் தமிழர் கட்சியின் முதல் தேர்தல் களம் கண்ட ஒரு மாவட்டம், தாய் தமிழர் கட்சியினுடைய முதல் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டம், இளைஞரணியின் கிளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதல் கிளை உருவாக்கப்பட்ட மாவட்டம், மற்றும் சாதிய பாகுபாடுகளை உடைத்தெறிய நாங்கள் முதலில் அடியெடுத்து வைத்த மாமன்னர் மருது சகோதரனுடைய நினைவேந்தல் நிகழ்வு நாங்கள் செல்லும் இடம் சிவகங்கை மாவட்டம். மாவீர வீராங்கனை தாயார் வேலுநாச்சியார் அவர்கள் மண்ணான இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இதை நடத்துவதே சிறப்பாக இருக்கும் என்பதற்காகவே இந்த மாவட்டத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். தாய் தமிழர் கட்சி உருவாகி 6 ஆண்டு காலம் நிறைவு பெற்றது. இந்த 6 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட போராட்ட கைதுகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் தாய் தமிழர் கட்சியால் நடத்தப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் தமிழ் தேசியத்தில் நாங்கள் முனைப்பு காட்டிக் கொண்டிருந்தாலும் எங்களை ஒடுக்கும் நினைக்கில் திராவிட இயக்கங்கள் பிற இயக்கங்கள் அடிசாய்த்து கொண்டே இருக்கிறார்கள். தாய் தமிழர் கட்சியினுடைய முதன்மை நோக்கமே தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க வேண்டும், தமிழர் சாதிகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். தாய் தமிழர் கட்சிக்கு சாதிய ஒழிப்பு என்ற ஒரு எண்ணம் கிடையாது. சாதிய ஒழிப்பு என்பது வெறும் கட்டுக்கதையோ பேச்சுக்களாகவே இருக்கும். சாதிய ஒற்றுமை என்பதே ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் சாதிய பிரச்சனைகளுக்கு. தென் தமிழகத்தில் சமீப காலமாக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய சாதிய மோதல்கள்
இன்னும் சொல்ல போனால் திராவிடத்தினுடைய இயக்கத்தினால் எங்கோ ஒரு இடத்தில் பேசப்பட்ட ஒரு கருத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அது ஒரு கலவரத்தை உண்டாக்கும் ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆக சமூக ஒற்றுமைக்காக நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவருடைய லாபத்திற்காக தொடர்ந்து இவர்கள் போராட்டம் அவர்கள் போராட்டம், முதலில் இறந்த தலைவர்களினுடைய வரலாற்றை இழிவுபடுத்தி பேசுவதையே தாய் தமிழர் கட்சி கண்டிக்கின்றது. ஒருவர் வாழ்ந்தார், அவருடைய வரலாறு இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நம்பிதான் ஆக வேண்டும். இறந்தவர்களை இழிவுபடுத்தி அரசியல் யாரும் இங்கே செய்வதோ அல்லது அவர்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு களங்கம் உண்டாக்குவதோ ஒரு நல்ல செயல் அல்ல. ஆக இது போன்ற செயல்கள் நாங்கள் செய்யும் ஒரு பெரும் போராட்டத்திற்கும் இதற்கும் பின்னடைவே கொண்டு தள்ளுகிறது. ஏனென்று சொன்னால் சாதிய ஒற்றுமைக்காக நாங்கள் இங்கே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் பொழுது நான் முன்பு சொன்னது போலயே ஒரு தலைவர்கள் வாழ்ந்தார்கள், அவருடைய கருத்துக்களும் கருத்தியல்களும் ஆழமாக பதிந்தது என்று சொன்னால் அது அவர்களுடைய பின்தொடர்பாளர்களுக்கே அது உகந்தது. அதை நாம் விமர்சிப்பதோ அல்லது நாம் அதை சென்று இழிவுபடுத்தி பேசுவதோ ஒரு நல்ல செயல் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் தமிழர் கட்சியின் நாங்கள் ஒரு குடிசையில் இந்த கட்சியை துவங்கியும் பொழுது எத்தனையோ பேர் ஏளனமாக சொன்னார்கள், திராவிட கைகூலிகளாக இவருக்கு சென்று விடுவார்கள், திராவிடத்திடம் பணம் பெற்றுவிட்டு தேர்தல் அரசியலில் ஓட்டு பிரிப்பு வேலையை செய்வார்கள் என்று. இன்று வரை போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். சாதிய ஒற்றுமைக்கு ஒரு பெரும் ஊண்டுகோலாக இருக்கிறது தாய் தமிழர் கட்சி. அதற்கு எடுத்துக்காட்டு தாய் தமிழர் கட்சி தலைவர் அவர்கள் ஒரு சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட யாதவர் சமுதாயத்தில் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய குருபூஜைக்கு நாங்கள் செல்லத்தான் செய்கிறோம். மாமன்னர் மருதுபாண்டியர் அவர்களின் குருபூஜைக்கு நாங்கள் செல்லத்தான் செய்கிறோம். வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய குருபூஜைக்கு நாங்கள் செல்லத்தான் தெரிகிறோம். ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தத்தான் செய்கின்றோம். ஆக தொடர்ந்து நாங்கள் சாதிய ஒற்றுமையை பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் இப்படிப்பட்ட ஒரு கலவர சூழ்நிலை உருவாகும் என்பது ஒரு பெரும் பின்னடைவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மற்றும் இங்கே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தாய் தமிழர் கட்சி என்பது ஒரு பின்பத்தை உருவாக்கி கொண்டு செல்லும் கட்சி அல்ல. ஒற்றை தலைமையை ஏற்று ஒரு தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாய் தமிழர் கட்சி நகர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மீன் சென்று விட்டது என்பதற்காக நாங்கள் தோன்று போக மாட்டோம். தாய் தமிழர் கட்சி என்பது ஒரு கடல். அந்த கடலில் நாங்கள் எத்தனையோ முத்துக்களை எடுக்க முடியும். அப்படி தேர்ந்தெடுத்த முத்துக்கள் தான் நீங்கள் மாவட்ட செயலாளராக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள், மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். ஒரு ஆளையும் ஒரு முத்துக்களாகவே தாய் தமிழர் கட்சியின் தலைமையை பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் என்றும் உடன் இருப்போம். அதை ஏன் இந்த வேளையில் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அரசியல் உங்கள் அடையாளப்படுத்தும். அதற்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டை அரிட்டாப்பட்டியில் நடந்த போராட்டம். அரிட்டாப்பட்டியில் மக்களால் செய்யப்பட்ட போராட்டத்திற்கு இன்றைய அந்த ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை கைவிட்டு இருக்கிறது. அதே போல எண்ணற்ற இருக்கிறது. தாய் தமிழர் கட்சி போராடியது மருதுபாண்டியர்களுக்கு சிலை அமைந்தது. தாய் தமிழர் கட்சி போராடியது ஹைட்ரோ கார்பன் நிறுத்தப்பட்டது. தாய் தமிழர் கட்சி போராடியது ஸ்ரீமதி பிரச்சனையில் நீதி கிடைக்க தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள். அதே போல காவேரிக்காக தாய் தமிழர் கட்சி போராடியது, தண்ணீர் திறக்கப்பட்டது. தொடர்ந்து நாங்கள் தாய் தமிழர் கட்சி போராட்டத்திற்கான வெற்றிகளாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல அடுத்ததாக மீனவர்களுக்கான ஒரு போராட்டம் இருக்கும். அதே போல தேனியில் முல்லை பெரியாருக்காக ஒரு கருத்தரங்கமும் போராட்டமும் கண்டிப்பாக இருக்கும். தாய் தமிழர் கட்சி தலைவரிடம் நாங்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தாய் தமிழர் கட்சி இன்டர்லைன் பர்மிட்டினை ஆதரித்து போராட வேண்டும். தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதிய மோதல்களை நிறுத்துவதற்கு பீஸ் கமிட்டி அமைக்க சொல்லி வலியுறுத்தி அதற்கான தீர்வுகளை காண வேண்டும். பன்னியர் இடஒதுக்கீட்டினை தாய் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டும். மருத்துவ சமூக குலமாக சொல்லக்கூடிய முடித்திருத்தவர்களுடைய ஆதரவு கோரிக்கைகளை ஏற்று தாய் தமிழர் கட்சி போராட வேண்டும். மீனவர்களினுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை மீட்க தாய் தமிழர் கட்சி போராட வேண்டும்.
இறந்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுபவர்களை செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தாய் தமிழர் கட்சி முன்வர வேண்டும். தேவேந்திர உளவியலாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை தாய் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டும். மற்றும் இங்கே மானாமதுரையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு கொண்டிருப்பதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து முறைவிட்டு கொண்டே இருக்கிறோம். சாலை மறியல் செய்தோம். அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் கலெக்டர் அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடவும் தயாராக இருக்கின்றோம். இது மட்டும் இல்லை, தாய் தமிழர் கட்சியினுடைய 6 மாவட்டங்களில் நாங்கள் தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி தாய் தமிழர் கட்சியினுடைய வலுவையும் தாய் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கிறது என்பதனுடைய அடையாளத்தை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். மற்றும் சமீப காலமாக திராவிட கட்சிகள் அனைவரும் திராவிடம் என்று சொல்லை விட்டுவிட்டு தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தமிழ் தமிழ் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் நேற்றைய தினத்திற்கு முன்றைய தினம் ராமநாதபுர சமஸ்தானம், நாங்கள் பிறந்த சமஸ்தானத்தினுடைய முன்னாள் மன்னர் ஐயா ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளிற்கு முதல் நாள் அந்த சிலைக்கு முன்பு ஏதோ டோக்கன் போட்டு பார்க்கிங் நிறுத்துவது போல வாகனங்களை நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதற்காக போராடினோம், மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி. கலெக்டர் அலுவலகம் ஐயா ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியினுடைய சொத்துக்களிலேயே இருக்கிறது. அந்த இடத்தில் அவருக்காக ஒரு 1000 சதுரடி கொடுக்க இந்த அரசு முன்வராதா? நான் பிறந்த சமஸ்தானத்தினுடைய ஒரு மன்னர், அவருடைய சிலைக்கு கூண்டு, அவர் எதுவும் சாதி தலைவர் அல்ல, ஒரு சமஸ்தானத்தின் மன்னர், அவருடைய சிலைக்கு கூண்டு வைத்துக் கொண்டு அதற்கு முன்னால் வாகனத்தை நிறுத்தி கொண்டு திராவிடம் வளர்கிறது, இது வளர்கிறது. நேற்றைய வந்த தலைவர்களுக்கு கோடிக்கணக்கில் சிலை. ஆனால் நாம் பிறந்த சமஸ்தானத்தில் ஒரு வேல்நாச்சியார் அவர்களுக்கு சிறந்த சிலை இல்லை. ஐயா ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியின் அவர்களுடைய சிலைக்கு ஒரு புதிய மரியாதை இல்லை. வாகனங்கள் நிறுத்திவிடும், தண்ணி டேங்க் நிறுத்திவிடும். அதை வெட்ட வெளிச்சமாக காட்டிய தேவர் மீடியா நிருபர்கள் பின்பு அதை சுத்தம் செய்து கலெக்டர் அலுவலகத்தில் கொடுத்தார்கள். எல்லாவிற்கும் போராட்டம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் நாம் எடுத்துத்தான் உரிமை இருக்கின்றது. தாய் தமிழர் கட்சி தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தடமாறா தமிழ் தேசியத்தில் தமிழ் தேசியத்தின் பாஷாவாக தாய் தமிழர் கட்சியின் தலைவர் பீமா பாண்டியன் அவர்கள் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாங்கள் இணைத்தையும் கையில் எடுத்து அதற்கான வெற்றியையும் நாங்கள் கண்டுகொண்டு இருக்கின்றோம். தேர்தல் அரசியல் என்று சொன்னால் சிவகங்கை மாவட்டத்தில் தாய் தமிழர் கட்சி பிரச்சாரம் செய்யவில்லை. செயலாளர் செல்வம் அவர்கள் தலைமையில் ஓரிரு இடங்களில் பிரச்சாரம் செய்தோம். தாய் தமிழர் கட்சி தலைவர் என்ற ஒருவருக்காக விழுந்த ஓட்டு 2000 சில்லறை ஓட்டு தாய் தமிழர் கட்சிக்காக நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்தது. இதே நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் மானாமதுரை, பரமக்குடி, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சேலம் ஆகிய தொகுதிகளில் நாங்கள் வேட்பாளரை நிறுத்துவதற்கு உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். நிறுத்தி எங்களால் ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால் கூட உங்களுக்கு போட்டியிடும் அளவிற்கு எங்களிடம் ஓட்டு வங்கி இருக்கிறது. நாளைய தினம் பரமக்குடியில் நாங்கள் தேர்தலில் நின்றோம் என்று சொன்னால் 20,000 to 30,000 வாக்குகள் தாய் தமிழர் கட்சி தலைவர் பீமா பாண்டியன் என்ற ஒற்றை சொல்லுக்காக வந்து நிற்கும். மானாமதுரையில் தாய் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர்களை நிறுத்தினால் குறைந்தது 30,000 to 35,000 வாக்குகள் எங்களுடைய போராட்டத்திற்காகவும் தாய் தமிழர் கட்சி தலைவருக்காகவும் பொதுச் செயலாளர்களுடைய தியாகத்திற்காகவும் கிடைக்கும். ஆக இப்படி ஒரு தொகுதிகளிலும் எங்களுடைய ஓட்டு வங்கி என்னவென்று நாங்கள் தொடர்ந்து கணக்கிட்டுக் கொண்டே இருக்கின்றோம். தாய் தமிழர் கட்சிக்கு அனைத்து சமூகத்தினுடைய ஆதரவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆரியமும் திராவிடமும் என்றைக்கும் தமிழர்களுடைய எதிரி. அந்த எதிரியினை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படி ஒற்றுமையாக போராட்டத்திற்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும். அதற்கான போராட்டத்தினுடைய வெற்றியே இன்றைக்கு அரித்தாப்பட்டி, இன்றைக்கு ஜல்லிக்கட்டு, மற்ற பின்பு இப்பொழுது நடந்து கொண்டிருக்க பரந்தூர் விமான நிலையம், ஹைட்ரோ கார்பன், இன்னும் சொல்ல போன கோயம்புத்தூர் மாவட்டங்களில் எத்தனையோ விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. முல்லை பெரியால் 152 அடி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஆணை கிடைத்த போதும் கேரள அரசு அதை ஏற்று 152 அடி உயர்த்துவதற்கு ஒரு பெரும் தயக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை அனைத்துக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மகளிர் பாதுகாப்பு என்பதே
இப்பொழுது பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி கற்பழிப்பு. இதற்கு முன்பு நடந்த ஆட்சியில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் நடந்த விவகாரம். இன்னும் சொல்ல போன சிறுமி ஸ்ரீமதியின் விவகாரம். அடுக்கடுக்காக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தொடர்ந்து பெண்கள் மீது தாக்குதலும் பெண்கள் மீது வஞ்சகமும் தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த அரசு கூலிப்படைகளுக்கும் பின்பு அரசியலுடைய நில அபகரிப்பாளர்களுக்குமே ஆதரவாக இருந்து அவர்களுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் ஆதாரங்களை திரட்டுகிறார்களோ அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அவர்களை மிரட்டுவது. திராவிடத்தை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். திராவிடத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். தமிழ் தேசியத்தை நாங்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் தேசியமா என்று என்ன கேட்டால், தமிழர் நிலங்கள், தமிழர் உடைமை, தமிழருடைய கலாச்சாரம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சாதிய வரலாறுகள் அனைத்தையும் போர்த்தி காக்க வேண்டும் என்பதே தமிழ் தேசியத்தினுடைய பெரும் அடையாளமாக இருக்கின்றது. அதற்காகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். யாரும் போராட முன்வரவில்லை. தாய் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கின்றது. தென் தமிழகத்தில் ஏதோ ஒரு விஷயம் எங்கே ஒன்று நடந்தாலும் தாய் தமிழர் கட்சி குரல் கொடுக்கின்றது. வேறு ஏதோ ஒரு சமூகம், இரண்டு சமூகம் மோதப் போகிறது என்று சொன்னால் தாய் தமிழர் கட்சி அதில் அமைதி நிலையை உண்டாக்குவதற்காக இருதரப்பினரும் பேசிக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இலக்கு 26 என்று சொல்லி தாய் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும். தமிழ் தேசியத்தை கண்டிப்பாக ஊடுருவச் செய்வோம், தமிழ் தேசியத்தை வளர்ப்போம், தமிழ் தேசியமே நம்மளுடைய அடையாளம் என்று சொல்லி வாழ்க தமிழரசனின் புகழ், தமிழீழ தலைவரின் புகழ் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.